எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். I would like to warm welcome one and all. தமிழ்நாடு வரி ஆலோசகர் உறுப்பினர் அனைவருக்கும் தலைவர் ஜே சம்சுதீன் கனிவான வணக்கங்கள். இன்று இரண்டாவது ஜூம் மீட்டிற்கு வருகை தந்திருக்கும் துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என பெரும் மகிழ்ச்சியுடன் டிஎன்டிசி சார்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறந்த பேச்சாளர் CA லோகேஷ் ராஜேந்திர பாபு சார் ஃப்ரம் சென்னை அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். டிஎன்டிசி சார்பாக வார்ம் வெல்கம் யூ சார். வார்ம் வெல்கம் யூ சார். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா நியூ ஃபார்மட் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டிஸ் NCE அப்படின்றாங்க. இது நம்ம கேட்ட உடனே சார் லோகேஷ் சார் கேட்டோடனே இந்த ஃபார்மட் அழகா பண்ணி தரேன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய மீட்டிங் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. வேற யாரும் இல்லை, நம்மளுடைய எக்ஸ் பிரசிடென்ட் ராஜேந்திர பாபு சாருடைய சன்னு தான். எல்லாருக்கும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதனால ரொம்ப தேங்க்ஸ் சார். குறிப்பிட்ட டைம்ல எங்களுக்கு ரொம்ப அருமையா எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்காக கொடுத்தீங்க. ஒண்ணு. அடுத்து இன்னைக்கு பார்க்கும்போது இதுல கீ நோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ICA இதனுடைய கீ நோட்ஸ் பார்க்கும்போது இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ICA அமெண்ட் பண்ணிருக்கு. 1 ஏப்ரல் 2024 இந்த ஃபார்மட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ற வகையில கொடுத்துருக்காங்க. இது இந்த ICA இஷ்யூட் கைடன்ஸ் கைடு நம்மளுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் NCE நான் கார்பரேட் என்டிட்டிக்கும் LLPக்கும் ஆகஸ்ட் 2023 கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் ஃபார் நியூ யூனிஃபார்ம் ஃபார்மேட் ஃபார் ப்ரொப்ரைட்டர் ஃபோம் HEF ICA சில ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் கொஸ்டினும் 8 ஜூலை ரிலீஸ் பண்ணாங்க. இது குறிப்பிடத்தக்கது. மேண்டேட்டரி ஃபார் டாக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு கட்டாயமா இது இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நம்ம T ஃபார்மட் மாதிரி யூஸ் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் ஃபார்மட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த 2 years கம்பாரிசன் ரிப்போர்ட்ஸ் போடணும், ஃபிகர்ஸ் ரவுண்டர் ஆஃப்ல கொண்டு வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் NCEல யார் யார் கவர் ஆவாங்க, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னா என்ன, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் லெவல் எந்த லெவலுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி பல தரப்ப விஷயங்களை நீங்க சொல்றதுக்காக நமக்கு லோகேஷ் சார் வந்திருக்கிறாங்க. வார்ம் வெல்கம் சார். அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அகாடமி நடத்திட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிடத்தக்கது. ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன் சார். நெக்ஸ்ட் மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் 3rd ஜூம் மீட்டிங் 4th ஆகஸ்ட் 2025 மண்டே டைம் 4 to 5:30 PM R சுப்பிரமணி ஃப்ரம் சென்னை டாபிக்ல இன்கம் டாக்ஸ் ப்ரிசம்டிவ் பேசிஸ் எடுக்கிறாங்க. பிளஸ் கீ அப்டேட் ஆஃப் நியூ ITR ஃபார்ம்ஸ் 2024-25 பத்தி எடுக்கிறாங்க. இது இல்லாம ஃபர்ஸ்ட் மீட்டிங் டைரக்ட் மீட்டிங் 9th ஆகஸ்ட் 2025 CS சேது ஃப்ரம் கோயம்புத்தூர் ரோவிங் ஸ்குவாட் அண்ட் GST நோட்டீஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க. இது வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட். சாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வளமையா தெரிஞ்சவங்க தான், நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான். Over to our Lokesh Rajendra Babu sir. Please sir, you can proceed sir. Thank you Samsudin sir. Thank you sir. Thank you sir. Warm welcome. Warm welcome sir. I always have a opportunity to present before you. Yes, and sir. I cherish this opportunity. Edla periya plus enna whenever I want to update myself கரெக்டா அந்த ஒரு டாபிக் வந்துரும், என்னுடைய டாபிக் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு டீச் பண்றதுல நானும் தெரிஞ்சுக்கிறேன். திஸ் இஸ் டோட்டலி நியூ இல்லை, திஸ் இஸ் ஆக்சுவலி இட் கேம் earlier. ஸோ அது என்னன்றது நான் ஒன்னா சொல்றேன். அண்ட் வி வில் ஸ்டார்ட் கோயிங் வித் பிரசன்டேஷன் சூன். அதாவது 2000 சொல்லுங்க. கோஹோஸ்ட் கொடுத்துட்டேன், நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். அதாவது 2023 இது வர்றதுக்கு முன்னாடியே 2023 கவர்மெண்ட் தே ஹேட் சம்திங் கால்ட் கைட், டெக்னிக்கல் கைட். அது டெக்னிக்கல் கைடா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கைடன்ஸ் நோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் கைடுக்கும் கைடன்ஸ் நோட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டெக்னிக்கல் கைடு அப்படின்றது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. கைடன்ஸ் நோட்ன்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹேஸ் டு ஃபாலோ. இட்ஸ் ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர், பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மஸ்ட் வெரிஃபை இட். ஸோ அதனால ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எங்கெல்லாம் சைன் போடுறாங்களோ, சம்சுதீன் சார் அழகா சொன்னாரு, இந்த மாதிரி டாக்ஸ் ஆடிட் கேசஸ்
டாக்ஸ் ஆடிட் கேசஸ்ல சைன் போடுற கேசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி வந்து இது வந்து பார்ப்பாங்க. அண்ட் வேறெவர் தேர் இஸ் நோ சைன் சிக்னேச்சர் அப்படின்றப்போ அப்போ வந்து எப்படி பண்றதுன்றது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இது கிட்டத்தட்ட வந்து ஐ வில் சே தட் திஸ் இஸ் மோர் ஆஃப் அ ஷெட்யூல் 3 ஆஃப் நான் கார்பரேட் என்டிட்டிஸ். அதாவது உங்களுக்கு தெரியாது இல்ல, ஷெட்யூல் 3 அப்படின்றது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து கம்பெனிஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் படி எவ்ரி கம்பெனி ஷுட் ஃபாலோ கம்பெனிஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். அதுல வந்து சொல்லியிருக்கிற மெத்தட் வந்து ஷெட்யூல் 3. ஸோ இந்த ஷெட்யூல் 3 அப்படின்றது வந்து it's applicable for corporate entities. As most of you know, it is very complicated for a individual partnership HUF மாதிரி என்டிட்டிஸ்க்கு. ஸோ அந்த என்டிட்டிஸ்க்குலாம் இது வரைக்கும் எதுவுமே இல்லாம இருந்தது, ஒரு செட் ஃபார்மேட் இல்லாம இருந்தது. அதனால இது எல்லாமே ஸ்டாண்டர்டா இல்லாம நான் ஸ்டாண்டர்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், லைக் அவர் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் டி ப்ரெசன்டேஷன் போடுவோம். சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஸ்டேட்மெண்டாக போட்டு அதுக்கு நோட்ஸு, ஷெட்யூல், சப்ஷெட்யூல்லாம் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த கைடன்ஸ் நோட் இஷ்யூட் பை ICAI. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ ப்ரெசன்டேஷன். ஸோ வில் ஷேர் த ப்ரெசன்டேஷன் அண்ட் தென் அப்படியே ஒவ்வொன்றா வந்து என்ன ஏது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சார் 5 பேர் வெயிட்டிங் ரூம்ல இருக்கிற மாதிரி காமிக்குது. கேன் யூ ப்ளீஸ் அதை யாருன்னா ஆட் பண்ணிருக்காங்க? நான் வந்து ஹோஸ்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். கோ ஹோஸ்டா இல்ல? ஓகே, ஐ வில் கண்டினியூ. ஸோ இந்த கைடன்ஸ் நோட்டோடைய பர்பஸ் என்ன, எதனால இது வந்திருக்கு அப்படின்னா வந்து இது வரைக்கும் ஃபார்மேட் இல்லாது இப்போ ஃபார்மேட் கொண்டு வரோம். மெயினா வந்து தெர் இஸ் அ மெத்தட் ஆஃப் கம்பேரபிலிட்டி நவ். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து கம்பேர் பண்ண முடியாது. போன வருஷம் ஒரு மாதிரி ஃபார்மேட் போட்டிருப்போம், அடுத்த வருஷம் வேற ஃபார்மேட் போட்டிருப்போம். 2 என்டிட்டி எடுத்து கம்பேர் பண்ணோம்னா இந்த என்டிட்டி ஃபார்மேட் வேற மாதிரி, அந்த என்டிட்டி ஃபார்மேட் வேற மாதிரி, அண்ட் ஒருத்தர் ஒரு மாதிரி போடுறதுனால அந்த ரிலையபிலிட்டி ரெலவன்ஸ்லாம் அஃபெக்டடா இருந்தது. நவ் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேண்டேட்டரி from 1/4/2024 any financial that we prepare in relation to non-corporate entity, இந்த ஃபார்மேட்ஸ் வந்து அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு தேவ் கிவன் கைடன்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் டெக்னிக்கல் கைடு. 2022ல இஷ்யூ பண்ணது டெக்னிக்கல் கைடு. அதுக்கப்புறமா இஷ்யூ பண்ணியிருக்கிறது இந்த கைடன்ஸ் நோட்டு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து திஸ் இஸ் மோர் அத்தாரிட்டேட்டிவ் தென் டெக்னிக்கல் கைடு. ஸோ அதனால டெக்னிக்கல் கைடு வந்து கைடன்ஸ் நோட் சூப்பர் சீட்ஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் நான் கார்பரேட் என்டிட்டிஸ். என்னென்ன என்டிட்டிஸ் எதுக்கு அப்ளை ஆகாது அப்படின்றதும் இருக்கு. ஸோ முதல்ல வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப், ஏஓபி. இதுல எது கவரால நீங்க கவனிச்சீங்கன்னா எல்எல்பி நாங்க சொல்லவே இல்லை. கம்பெனிஸ்க்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷெட்யூல் 3ல கவர் ஆகுது. ஸோ எல்எல்பிஸ் ஆர் ஆல்ரெடி கவர்ன் பை எல்எல்பி ஆக்ட். ஸோ அது வந்து கவர் ஆகல. சிமிலர்லி சொசைட்டிஸ், ட்ரஸ்ட், இது எல்லாம் வந்து கவர் ஆகுது. அது இல்லாம வந்து there are certain entities which are statutory corporations and they are autonomous bodies. அதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகாதுன்னா applicability வராது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னோம்னா டாஸ்மாக் இஸ் an entity, அதுக்கப்புறமா ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன், எல்ஐசி, அந்த மாதிரி certain entities are there. Of course they are listed companies அந்த மாதிரி இருக்கும்போது there are certain entities which are like statutory corporations. அந்த ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன்ஸ்க்கு, அட்டானமஸ் பாடிஸ்க்கு அந்த ஆக்ட்ல சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஸோ அந்தந்த ஆக்ட் இருக்கும்போது இது அப்ளை ஆகாது. வேற எந்த ஆக்ட்லயுமே கவர் ஆகலாம் இதுல வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து we will have to understand. இதுதான் applicability of the guidance. இது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணேன், எதெல்லாம் வராது எக்ஸப்ஷன்ஸ். ஸ்டாச்சுட்டரியா ஒரு ஆக்ட்ல சொல்லியிருக்கு, கவர்மெண்ட் பாடியில சொல்லியிருக்கு, அண்ட் இன்னும் இது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐசிஏயோடைய ஸ்பெசிபிக் கைடன்ஸ் நோட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்பரேட் என்டிட்டின்னு வரும்போது அசோசியேஷனும் நான் கார்பரேட் என்டிட்டி தான், ட்ரஸ்டும் நான் கார்பரேட் என்டிட்டி தான். ஸோ ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாம் வருமா அப்படின்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்
ஆகஸ்ட் என்பிஓ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஐசிஏ தனியா ஒரு கைடன்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐசிஐ அதுக்குன்னு ஒரு கைடன்ஸ் நோட் கொடுத்து ஆல்ரெடி அது தனி பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் கைடன்ஸ் நோட்ல ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டு நாட் அப்ளை டு அ சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே வந்து நாங்களும் வந்து ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கும்போது மென்ஷன் பண்ணோம், இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டு நாட் அப்ளை டு அ சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அண்ட் அவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ப்ரிப்பேர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் திஸ் கைடன்ஸ் நோட்னு சொல்லிட்டு நாங்க வந்து எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி லைன் மென்ஷன் பண்ணோம். ஈவன் இப்பவும் கூட வந்து எந்தெந்த நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு வந்து அப்ளை ஆகுமோ அந்த நான் கார்பரேட் என்டிட்டிஸ்க்கு அப்ளை ஆகும்போது யூ ஹேவ் டு சே தட் இந்த ஸ்பெசிபிக் நான் கார்பரேட் என்டிட்டி வந்து இட்ஸ் அன் எம்எஸ்எம்இ ஆர் லார்ஜ் என்டிட்டி. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 4 டைப் இருந்து இப்போ 2 டைப், லார்ஜ் என்டிட்டியா எம்எஸ்எம்இ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து we have to mention this entity is an MSME entity and it has complied with accounting standards in that respect. எங்களுக்கு அப்ளை ஆகிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நாங்க கம்ப்ளை பண்ணியிருக்கோம், ஏன்னா நாங்க எம்எஸ்எம்இ அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை போடணும், மேண்டேட்டரியா அது போடணும். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து லிமிட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரிவைஸ் கிரைட்டீரியா. முதல்ல ஒரு கிரைட்டீரியா இருந்தது, அந்த கிரைட்டீரியா வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அப்படின்னு சொல்லிட்டு 10 crore, 250 crore, 10 to 250 crores இருந்தது. ஸோ இப்போ வந்து சிம்பிள் 250 crore தாண்டிட்டாங்களா, அவங்க வந்து எம்எஸ்எம் லிமிட் தாண்டிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது அப்ளை ஆகாது. அது பேர் என்ன, சாரி, அவங்க எம்எஸ்எம்இக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் என்டிட்டியா ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து எல்லா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுமே அப்ளை ஆகும். சிமிலர்லி பாரோயிங்ஸ் வந்து வெறும் 50 கோடி தான் இருக்கு ஆர் அதுக்கு உள்ள இருக்குன்னா எம்எஸ்எம்இ. அதை தாண்டிட்டாங்க, ஈவன் தோ டர்ன் ஓவர் இஸ் டிஃப்ரெண்ட், டர்ன் ஓவர் இஸ் லைக் 10 crores தான், பட் பாரோயிங் 50 crores தாண்டிடுச்சு அப்படின்னாலும் வரும். ரெண்டுத்துல எதனா ஒண்ணு தாண்டி இருக்கணுங்க. டர்ன் ஓவர் ஷுட் ஹவ் கிராஸ் 250 crore or the borrowing should have crossed 50 crore. ஸோ இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு தாண்டினாலுமே அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் என்டிட்டியா மாறிடுவாங்க. அப்படி இல்லைன்னா they will continue to remain as a micro, small and medium enterprise. ஸோ இந்த எம்எஸ்எம்இ என்டிட்டி தான் வந்து இப்போ நீங்க மோஸ்ட்லி சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க லார்ஜ் ஸ்கேல் என்டிட்டி சர்வ் பண்ணும்போது எல்லா ஏஎஸும் அப்ளை ஆகும். இந்த என்டிட்டிஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சில அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை ஆகாது. இது என்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பத்தி நீங்க சொல்றீங்க, நாங்களாம் வெறுமே அக்கௌண்டிங் போடுவோம், ஒரு டேலியில போயிட்டு என்ட்ரியை பாஸ் பண்ணுவோம். கம்பெனினா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, ஆடிட் ட்ரெயில் அப்படின்னு சொல்லணும், ப்ராப்பரா அக்கௌண்டிங் ட்ராக் இருக்கணும். நாங்க வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ணாம நாங்க மோஸ்ட்லி சம்டைம்ஸ் இயர் எண்டுல கூட அக்கௌண்ட் பண்ணுவோம், மொத்தமா சேர்த்து வச்சு அக்கௌண்ட் பண்ணுவோம். ஜிஎஸ்டி ஃபைலிங் மாத்திரம் முடிச்சிருவோம், இயர் எண்டுல எல்லாம் அக்கௌண்ட் பண்ணி ஃபைல். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாத்துலயுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து மேண்டேட்டரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளையன்ஸ் வந்து வருது. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இனா சர்டன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. லைக் ஏஎஸ் 15 சில எக்ஸம்ஷன் இருக்கு பேஸ்ட் ஆன் எம்ப்ளாயி அக்கௌண்ட், 50க்கு மேல 50க்கு கீழே அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி என்டிட்டிஸ் வந்து they will comply only to the extent the accounting standard is applicable. சரி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லாம் நான் ஃபாலோ பண்ணணுமா மேண்டேட்ரியா? பண்ணாம இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல உடனே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, auditor has a responsibility. So auditor's responsibility is, if a non-corporate entity fails to comply with guidance notes formats, the auditor must disclose this in their report. Professional judgment should be applied if a modified opinion is needed. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கைடன்ஸ் நோட்ஸ் ரெக்கமெண்டேட்டரி. அதே சமயத்துல ஒரு ப்ரொஃபஷனல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் whenever he is signing, be it a tax audit, be it any other audit, he has to ensure guidance notes are followed. So non-compliance அப்படின்னா normally auditors have to qualify their report, but in the situationல you have to see whether auditor sign தேவைப்படுற என்டிட்டியா இவங்க அப்படின்ட்டு. பர்டிகுலர்லி டாக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு வந்து மேண்டேட்டரி சைன் இருக்கும்.
அப்படின்ற மாதிரியும், எந்த என்டிட்டிஸ்லாம் லைக் லெட்ஸே அவங்க சொல்லுவாங்க, நான் பேங்க்ல லோன் எடுக்கிறேன் சார், ஐ நீட் அ சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த என்டிட்டிஸ்க்கெல்லாம் வந்து சிக்னேச்சர் வருதோ, ஈவன் அசோசியேஷன்ஸ் ஆல்சோ தே வில் சே இல்ல நாங்க ஏஜிஎம்ல பிரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரேடியா எல்லாருக்கும் யூனிஃபார்மா ஐசிஐ வந்து கொண்டு வந்ததுக்குன்னா, மேபி இந்த நான் கமர்ஷியலா ஆபரேஷன்ஸ் இருக்கிறவங்க அசோசியேஷன் அவங்களுக்குலாம் வந்து இது அப்ளை ஆகாதுன்னே சொல்லியிருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் ஐசிஐ டிட் அ வெரி குட் ஜாப் வென் இட் இன்ட்ரடியூஸ்ட் இன்டேஸ் ஏஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 வச்சு பண்ணது இல்லாம இண்டேஸ் கொண்டு வரும்போதும் தே ஹேட் மல்டிபிள் ஃபேஸஸ் லைக் ரெக்கமெண்டேட்டரி ஃபேஸ், டெஸ்டிங் ஃபேஸ், வாலண்டரியா பண்ணணும், அதுக்கப்புறமா ரெக்கமெண்டேட்டரி, அதுக்கப்புறமா மேண்டேட்டரி, அதுலயும் ஒரு லெவலா வந்து டர்ன் ஓவர்ஸ் மாத்திட்டே வந்தாங்க, விச் வாஸ் வெரி குட். பட் நவ் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் லைக் widespread implementation, which will be an issue, particularly when it comes to entities which cannot afford a full-time accountant and they are basically in the need of an external tax consultant, an external accountant, part-time accountant, or ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் they will be facing now additional fees. ஏன் அடிஷனல் ஃபீஸ்னா வேலை ஜாஸ்தி. ஸோ என்ன வேலை ஜாஸ்தி அப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா பேலன்ஸ் ஷீட்டு, பிஎன்எல் அக்கௌண்ட்டு அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் அப்ளை ஆகுதோ அங்கே மாத்திரம். அது இல்லாமல் இப்போ புதுசாக எக்ஸ்ட்ரா ஒர்க் நான் சொன்னேன் இல்லையா, சில அடிஷனல் ஒர்க்னால நீங்கள் ஃபீஸ் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அடிஷனல் ஒர்க் வந்து நோட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி மெட்டீரியல். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க வந்து ஆல்ரெடி சில பேர் ஷெட்யூலா கொடுத்துட்டு இருப்பீங்க, ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருப்பீங்க இன்ஸ்டெட் ஆஃப் டி ஃபார்மேட், சொல்லிட்டு அது நீட்டா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பீங்க. பட் வாட் யூ வுட் நாட் பி டூயிங் இஸ் லைக் நோட்ஸ், எக்ஸ்பிளனேட்டரி மெட்டீரியல்லாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேண்டேட்டரியா ஆகுது. ஸோ இப்போ வந்து இதுல வந்து நிறைய விஷயம் வந்து மாறுது. ஃபினான்ஷியல் பொசிஷன் வரும்போது அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்து வருது. பேசிக்கா எக்விட்டி, அந்த ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து தனியா கொண்டு வராங்க. இது வந்து நம்ம கேபிட்டல், ஆட் ப்ராஃபிட், லெஸ் டிராயிங்ஸு, அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்த அதே விஷயத்தை தான் இப்போ வந்து வேற மாதிரி நம்ம வந்து கொண்டு போறோம். வெரி சிம்பிள். And similarly assets liabilities நிறைய இருக்கு. Actually I will discuss that is more important. Income and expenditure நிறைய இருக்கு, I will discuss. Cash flow பொறுத்த வரைக்கும் mostly applicable cases தான், ஸோ அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம், பட் சப்ஜெக்ட் டு ஒரு 1% ஆஃப் த டர்ன் ஓவர் அண்ட் சர்டைன் ஐட்டம்ஸ் தேவ் லிஸ்டட். இந்த ஐட்டம்லாம் வந்து யூ ஹாவ் டு மேண்டேட்டரி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சில ஹெட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஹெட்ஸ் வி ஹாவ் டு ஷோ. பட் இருந்தாலுமே வந்து யூ கேனாட் யூனோ சே தட் ஐ ஹாவ் சம் கம்ப்ளீட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் எங்கெல்லாம் 2 வருஷமுமே இப்போ வந்து இது வரைக்கும் நீங்க 1 வருஷம் தான் ஃபினான்ஷியல்ஸ் போட்டிருப்பீங்க. இந்த சைடு டெபிட் சைடு, இந்த சைடு கிரெடிட் சைடு அக்கௌண்ட்ல மாதிரி பிஎன்எல் இன்கம் சைடு, பிஎன்எல் இன்கம் சைடு எக்ஸ்பென்ஸ் சைட்ஸ்னு போட்டிருப்பீங்க. பட் நவ் இன்கம் சைட்ல கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், எக்ஸ்பென்ஸ் சைட்ல கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், ஆனா அது எல்லாமே ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டா வரப்போகுது. ஸோ இதுல வந்து ஒரு பிளஸ் என்னன்னா, லெட்ஸ் சே யூ ஆர் டூயிங் இட் இன் த ஃபர்ஸ்ட் இயர், இதுதான் முதல் வருடம், இந்த வருஷம் தான் கம்பெனி இன்கார்பரேட், சாரி இந்த வருஷம் தான் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து யூ வில் நாட் பி ரிக்வயர்ட் டு ஷோ ப்ரீவியஸ் இயர், தேர் இஸ் நோ ப்ரீவியஸ் இயர். பட் இப்போ யூ ஆர் கிரியேட்டிங் நியூ ஃபார்மேட் அப்படின்னா ஃபார் அன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்னா போன வருஷம் ஃபினான்ஷியல்ஸும் இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வந்து ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் அப்படின்னு 2 காலம் போடும்போது ப்ரீவியஸ் இயர் காலத்துல போடணும். ஸோ இது வந்து ஒரு புது ரிக்வயர்மெண்ட். அண்ட் ரவுண்டிங் ஆஃப், இது நிறைய பேர் வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், எக்ஸப்ட் கம்பெனி வேர் ஷெட்யூல் 3 இஸ் இன்வால்வ். இண்டிவிஜுவல், பார்ட்னர்ஷிப், ஹெச்யூஎஃப், சொசைட்டி, அசோசியேஷன், இது எதுலேயுமே வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்ட்டு.
ஈவன் தோ அந்த பெரிய பல வருஷம் பழைய ஒரு சொசைட்டியா இருக்கலாம், அசோசியேஷனா இருக்கலாம், லாட்ஸ் ஆஃப் இன்கம் க்ரோர்ஸ்ல இருக்கலாம், பட் வி வுட் பி லைக் மோஸ்ட்லி ஃபுல்லா காமிச்சிட்டு இருந்திருப்போம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா மோர் தென் 100 crore, லெஸ் தென் 100 crore அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு ரவுண்டிங் ஆஃப் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண போறோம். அண்ட் இதுல விஷயம் என்னன்னா ஒரு ஒரு வாட்டி வந்து நீங்க ஒரு இடத்துல தௌசண்ட்ஸ்லன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் தௌசண்ட்ஸ்ல, ஒரு இடத்துல ஹண்ட்ரட்ஸ்ல, இன்னொரு இடத்துல தௌசண்ட்ஸ்ல, இன்னொரு இடத்துல லேக்ஸ்ல, இன்னொரு இடத்துல க்ளோர்ஸ்ல நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் இயர்ல வேணா நீங்க மாத்திக்கலாம். இப்ப லெட்ஸ் சே நெக்ஸ்ட் இயர்ல இப்ப லேக்ஸ்ல சம்பாதிச்சிட்டு இருக்க பிசினஸ் இஸ் மேக்கிங் க்ரோர்ஸ் அப்படின்னா நீங்க வந்து க்ரோர்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் இயர்ல கொடுக்கலாம். பட் சேம் இயர்ல வேறெவர் பாசிபிள் யூ ஹாவ் டு கிவ் fully in terms of rounding of numbers, but there are situations like notes la varum so notes la varum ungalku notes la வந்து like ரொம்ப minor amount ஆ இருக்கும், அங்க மாத்திரம் you can mention and say that rupees நீங்க மென்ஷன் பண்ணலாம். so whenever அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணும்போது சார் மியூட் ஆன் போடுறேன், நீங்க ஆன் பண்ணி. ஓகே நீங்க ஓபன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு என்டிட்டி வந்து இது பண்றாங்களோ பேசிக்லி வந்து யூ கேன் டூ இட் லைக் திஸ். ஸோ இதுதான். ஸோ இது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன், கம்பேரேட்டிவ் ரிப்போர்ட்டிங் அண்ட் கீ டெஃபினிஷன்ஸ். ஸோ இது இப்போ புது சேஞ்ச். இது வரைக்கும் நீங்க வந்து கரண்ட் அசெட்ஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க, பட் நவ் யூ ஹேவ் டு சேஞ்ச் த டெர்மினாலஜி இட்செல்ஃப். அண்ட் தேர் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சைக்கிள் தட் ஹஸ் பீன் brought in, ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆஃப் 12 months. அண்ட் 12 monthsக்குள்ள இருக்கிறதுலாம் கரண்ட், மோர் தென் 12 months இருக்கிறதுலாம் வந்து நான் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஃபிக்ஸட் அசெட்னு சொல்லியிருப்பீங்க, நவ் யூ ஹேவ் டு கால் இட் அஸ் பிபிஇ, ப்ராப்பர்ட்டி plant and equipments, tangible assets, intangible assets, capital work in progress அப்படின்னு சொல்லிட்டு you have to now segregate. And more importantly இதுல வந்து you will be having segregation as gross block and net block. Schedule 3ல gross block, additions, deletions அப்படின்னு சொல்லிட்டு gross blockக்கு ஒரு calculation, net blockக்கு ஒரு calculation, அப்புறமா depreciation reserve மாதிரிலாம் போடுவோம். அந்த gross block, net block கான்செப்ட் வந்து you have to now do it in this non-corporate entity financial statements. Similarly, same concept when it comes to liabilities also, current, non-current அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். அண்ட் ட்ரேட் ரிசீவபிள் பேயபிள்ஸ் பத்தி நான் இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஸ்லைடு அதை நான் பேசுறேன். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் வந்து முன்ன மாதிரி ஷெட்யூல் கொடுக்காம இப்போ வந்து யூ ஆர் காலிங் இட் அஸ் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல ஓனர் ஃபண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் வித்ட்ராயல்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். பட் இதுல வந்து ஒரு இஷ்யூ வரும், நான் உங்களுக்கு அதை பத்தியும் சொல்றேன். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து we will have to discuss as secured, unsecured, என்ன செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா வந்து ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன, வாட் இஸ் த பர்சன்டேஜ், ஹவு மச் இஸ் த கேப் கிவன், அந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு கிவ். இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கஸ்டமைசபிள் எந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னா, ஒரு சில இடத்துக்கு வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச். லைக் ஓனர் ஃபண்ட்ஸ்னு சொல்றது இட் மே நாட் பி அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் அன் அசோசியேஷன் சொசைட்டிலாம், யூ ஹேவ் டு கால் இட் அஸ் மெம்பர் ஃபண்ட்ஸ். ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மாடிஃபை த ஹெட். ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, they have given an annexure. அந்த annexureல மாடல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாடல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்முடைய பேலன்ஸ் ஷீட், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்முடைய P&L வந்து கொடுத்துட்டு தான் வந்து தே ஆர் ரெஃபரிங் டு இட் இன் த கைடன்ஸ் நோட். பட் அதே வந்து when it is applied for a society, association, அப்போ வந்து யூ ஹேவ் டு கால் இட் அஸ் மெம்பர் ஃபண்ட்ஸ். அந்த டெர்மினாலஜி அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க போறோம். அண்ட் இதுல வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்க மோஸ்ட்லி பண்றதே தான், ஷெட்யூல் போட்டு பண்ணிருப்பீங்க. நவ் யூ ஹேவ் டு ரெஃபரன்ஸ் இட் ஆல்சோ ப்ராப்பர்லி. அண்ட் ரொம்ப டீட்டெயிலும் கொடுக்காம அதே சமயத்துல டீட்டெயில் தேவையானதும் கொடுக்கணும். அதுதான் வந்து இதுல
நீங்க தெரிஞ்சுக்க வேணும். இப்போ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் பேபிள்ஸ் நான் சொல்லும் போதே ஐ வில் ஆல்சோ ஓப்பன் த ஃபினான்ஷியல்ஸ், நியூ ஃபினான்ஷியல்ஸ் என்னன்றது உங்களுக்கு காமிச்சிட்டு அதுல இருந்து if we discuss it would be better. So trade receivables and payables அப்படின்றது வந்து we have to give aging. So aging எத்தனை பேருக்கு ரெடி பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. பட் இருந்தாலும் you have to insist with the client that you have to prepare the aging. In fact, aging prepare பண்றதுனால கிளையண்ட்டுக்கு தான் it is good. ஸோ வி வில் கம் டு நோ எவ்வளோ ரிசீவபிள்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க, எவ்வளோ பேயபிள்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப நாளாக வச்சிருக்காங்க, அவங்களுடைய வெண்டார் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்ன, வாட் இஸ் தேர் கலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே அதுலேயே கிளியராக வந்துடும். ஸோ அந்த இது வந்து ஐ வில் ஷோ யூ ஆல்சோ இப்போ இனிமேட் இப்படி இருக்கும். ஐ வில் ஷோ த அந்த கரஸ்பாண்டிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஆல்சோ ஐ வில் கம் பேக் டு த ஸ்லைட். மாற்றி நான் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஓனர் ஃபண்ட்ஸும் இதை நான் வந்து இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். 1 minute. So now இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இது நீங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாம் யோசிக்கலாம், இதுதானே நம்ம ஷெட்யூல் 3 ஃபார்மேட்டு, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ், இது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி கேபிட்டல், அப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டி, இதுதானே அங்க இருக்கிற மாதிரியே இருக்கேன்னா உண்மை. எப்போ நீங்க ஷெட்யூல் 3 ப்ரிப்பேர் பண்றீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. நீங்க எப்ப ஷெட்யூல் 3 ப்ரிப்பேர் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன்னு சொல்றீங்களோ அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு கஷ்டம். ஸோ ஷெட்யூல் 3 மாதிரியே இருக்கும், பட் தேர் ஆர் சம் டிஃபரன்சஸ். இதுதான் வந்து நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைபிலிட்டி சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்க போறோம். So this is notes forming part of the financial statements for the year ended so and so year for the entity. So note 1 will be entity pati or brief. This is a entity of it's a partnership firm comprising of 3 partners. They are into this business. They are established in such an year, and their office is in this place. Their factory is here. You have to write here in brief about the entity. And significant accounting policies. Significant accounting policies you have to write based on accounting standard applicability. Mostly when the significant accounting policies will be your disclosure requirements in each accounting standard. So one accounting standard disclosure requirements. For example, AS1, what are the accounting policies you are following அப்படின்றது தான் அதோடைய ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரு டிஸ்க்ளோஷர் ரிக்வயர்மெண்ட். AS2, வேல்யூவேஷன் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம், இன்வென்ட்ரி வந்து என்ன பேசிஸ்ல வேல்யூ பண்றோம், வாட் இஸ் த மெத்தடாலஜி ஆஃப் அரைவிங் அட் த காஸ்ட், அந்த மாதிரி வந்து we have to mention for a individual and partnership firm, which is quite unbelievable, but this is what is expected of us. And இது பார்த்தா உங்களுக்கு you will recall that it is nothing but your capital schedule of partners. இப்போ நீங்க நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் உடைய ஃபினான்ஷியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேபிட்டல் ரெஃபர் ஷெட்யூல் 1 பார்ட்னர் கேபிட்டல் ஷெட்யூல் அப்படின்னு போடுவீங்க. அதே தான் இங்கேயும் போடுறோம். நேம் ஆஃப் பார்ட்னர் ஆர் ப்ரொப்ரேட்டர் ஆர் ஓனர், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதுக்கப்புறமா ஓப்பனிங் பேலன்ஸ், கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், ரெமுனரேஷன், இன்ட்ரெஸ்ட், வித்ட்ராயல்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸ். நவ் இது எல்லாமே ஃபைன். இப்போ நான் இங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். அப்படின்ற பட்சத்துல
லெட்ஸ் சே நெக்ஸ்ட் நோட்ஸ் நம்ம வருவோம். இங்க வந்து என்ன சொல்றாங்க, திருப்பி ரிசோர்ஸ் சர்ப்ளஸ், கேபிட்டல் ரிசர்வ், ரிவேலேஷன் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லாம் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் தே நீட் இட் ஆன் நீட் பேசிஸ் தான் வச்சிருப்பாங்க. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சர்ப்ளஸ்ன்றது இருக்க போறதில்ல. ஸோ அப்படி நீங்க அங்க காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எதுவுமே வராது. இட் வில் பி nil. You can actually also remove this particular resource and surplus because if you look at this statement, இந்த இடத்துல இதுவும் nil இருக்கும், இதுவும் nil இருக்கும், இதுதான் இருக்கும். So you will straight away remove this. அண்ட் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும், இங்க நோட்ஸ் ஆரம்பிக்கிறதே 3-4 தான் ஆரம்பிக்குது. அப்போ 1-2 என்ன அப்படின்னா, 1 நான் சொன்ன சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங் பாலிசி அண்ட் பிரீஃப் அபவுட் த என்டிட்டி. ஸோ இது சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நோட் 3ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து மே ஆர் மே நாட் அப்ளிகபிள் டிபெண்டிங் அப்பான் த ஆர்கனைசேஷன். லெட்ஸ் சே நவ் லெட்ஸ் திங்க் ஆஃப் அ சொசைட்டி. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் கார்பஸ் ஃபண்ட், அதர் ஃபண்ட்ஸ், ஜெனரல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறமா அதர் ஃபண்ட்ஸ், மிச்ச ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட் சொசைட்டி அசோசியேஷன்லாம் தே வில் ஹாவ் ஃபண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பசஸ். மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. டிபெண்ட்ஸ், நிறைய ஃபண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து சொல்லிடும். இந்த இடத்துல சொல்லிடுவோம். இதுல வந்து மோஸ்ட்லி வந்து வில் சே அந்த கார்பஸ் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம், பேலன்ஸ் எல்லாம் இங்க வந்துடும். ஸோ இன் எஃபெக்ட் இந்த இடத்துல நம்ம அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லாம வில் சே மெம்பர்ஸ் ஃபண்ட்ஸ். இந்த பேலன்ஸ் ஷீட்ல என்ன சொல்லுவோம், ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல என்ன சொல்லுவோம், அந்த ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பதிலாக மெம்பர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ மெம்பர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்றோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஷெட்யூலும் மாறும், இந்த ஒரு ஷெட்யூலும் மாறும். இதுதான் நம்ம போன ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம், இட்ஸ் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா இப்ப பாரோயிங்ஸ் பத்தி, ஸோ அது பத்தி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன், செக்யூர், unsecured, term loans, loans repayable on demand, from banks, from other related parties, from other parties, இங்குதான் related party, non-bank entities, deferred payment liabilities, loans and advances from related parties. இது வரைக்கும் நம்ம வந்து லோன் ஃப்ரம் பார்ட்னர், அதுக்கப்புறமா வந்து லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் ஸ்பவுஸ், அப்புறமா லோன் ஃப்ரம் லோன் டு பிரதர், அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இந்த இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப்ல பார்த்துருக்கோம். இப்ப இனிமேட் என்ன பண்ண போறோம், அதெல்லாம் கிளப் பண்ணி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸ்னு கொடுப்போம். நான் இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, இது வந்து எந்த ஆக்ட் படி நம்ம எடுத்துக்கணும்? இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி எடுக்கணுமா, இல்ல வேற எதுனா மெத்தட் இருக்கா? ரிலேட்டட் பார்ட்டின்ற டெஃபினிஷன் anybody can try it. நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்கம் டாக்ஸ்ல 40A சப்செக்ஷன் 2 இருக்கு சொன்னேன். 40A சப்செக்ஷன் 2ல ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அதே மாதிரி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல AS 18 இருக்கு. ஸோ ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ தவறான பதில். இட் இஸ் ஆஸ் பர் AS 18. ஆஸ் பர் AS 18 என்ன சார் ரிலேட்டட் பார்ட்டி டெஃபினிஷன் அப்படின்னா, those who have controlling interest. ஸோ கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதும், அதுக்கப்புறமா அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் அப்படின்றதும், இதை பத்திலாம் நான் டிஸ்கஸ் பண்ணோம்னா அதுவே ஒரு செப்பரேட் கிளாஸ் வரும்.
So loans and advances from related parties அப்படின்றது you should understand that it is not as per 40A subsection 2, it is as per case 18. And இது வந்து இன்னொரு விஷயம், ஃபினான்ஸ் லீஸ் ஆப்ளிகேஷன். இந்த ஃபினான்ஸ் லீஸ் அப்படின்றது வந்து AS 90ல வருது. ஆப்ரேட்டிங் லீஸ், ஃபினான்ஸ் லீஸ் ரெண்டு டைப் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆப்ரேட்டிங் லீஸ் எல்லாருக்குமே தெரியும், ரெண்ட் பேயபிள். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டு பேங்க்னு மாசம் போட்டுட்டே இருப்போம். பட் தெர் இஸ் ஆல்சோ ஃபினான்ஷியல் காம்பனன்ட் ஆஸ் பர் AS 19. அதுக்கு வந்து செட் ஆஃப் 7 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் படி ஃபாலோ பண்ணா இட்ஸ் ஃபினான்ஷியல் லீஸ். அண்ட் அந்த ஃபினான்ஷியல் லீஸ்லயே வந்து we have to segregate. அந்த ஃபினான்ஷியல் லீஸ்ல 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு லாங் டேர்ம் காம்பனன்ட், இன்னொன்னு கரண்ட் காம்பனன்ட். ஸோ அந்த லாங் டேர்ம் காம்பனன்ட் வந்து இதுல வரும். கரண்ட் காம்பனன்ட் வந்து கீழே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு வரும், அதுல வரும். என்ன சார் சொல்றீங்க, இப்படிலாம் பிரிக்கணுமானா எஸ். ஸோ இப்போ என்னுடைய பேங்கோடைய அவுட்ஸ்டாண்டிங் எடுத்துக்குவேன். எடுத்துட்டு நான் கரண்ட் போர்ஷன் என்ன, கரண்ட் போர்ஷன் என்ன செக்ரிகேட் பண்ணும். சிம்பிள். நான் வந்து நெக்ஸ்ட் 12 months இருக்கிற என்னுடைய ரீபேமெண்ட் என்னவோ அதை எடுத்தனா அந்த ரீபேமெண்ட் பிரின்சிபல் காம்பனன்ட், ஒன்ஸ் அகெயின் பிரின்சிபல் காம்பனன்ட் ரீபேமெண்ட் வில் பி கரண்ட் காம்பனன்ட். இதே 1 yearக்கு மேல நெக்ஸ்ட் 12 monthsக்கு அப்புறமா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ April 24 to March 25 இருக்கிற principal repayments will be current component. April 25 to March 26 component வந்து current component, because financial year endல இருந்து 12 months அதுதான். அதுக்கு அப்புறமா 26க்கு அப்புறமாவும் I still have to repay அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த காம்பனன்ட் வந்து லாங் டேர்ம். ஸோ இந்த மாதிரி வந்து காம்ப்ளிகேஷன் வந்து இந்த வருஷத்துல இருந்து யூ ஹாவ் டு டூ இட். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கலெக்ட் த ரீபேமெண்ட் ஷெட்யூல் ஃப்ரம் த கிளையண்ட். அண்ட் தென் அந்த ரீபேமெண்ட் ஷெட்யூல்ல இந்த மாதிரி பிரேக்கப் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. நெக்ஸ்ட் 12 months ஓடைய ரீபேமெண்ட்ஸ் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் எடுத்து கரண்ட்லையும், அதுக்கப்புறமா இருக்கிற பேமெண்ட்ஸ் எல்லாம் நான் கரண்ட்லையும் போடணும். இது அடிஷ்னல் ஒர்க் நான் சொன்ன மாதிரி. இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டு பி ஸ்பெசிஃபைட் செப்பரேட்லி. என்ன செக்யூரிட்டியா கொடுத்துருக்காங்க? டேர்ம்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட் ஆஃப் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அதர் லோன்ஸ். வாட் இஸ் த டேர்ம் லோன் ரீபேமெண்ட் EMI மந்த்லி, அண்ட் அது இல்லாம வந்து அட் த ரேட் ஆஃப் so பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட். அதே சமயத்துல இப்போ மோஸ்ட்லி பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து கடன் வந்து கொடுக்கும் போதே பார்ட்னர்ஸையும் வந்து கேரண்டர் கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஸோ வெதர் லோன்ஸ் ஆர் கேரண்டிட் பை பார்ட்னர்ஸ், இஃப் ஸோ எவ்வளோ கேரண்டி தே ஆர் கிவிங் அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதே இல்லை. வி வுட் ஹவ் சிம்பிளி செட் பேங்க் லோன் அப்படின்ட்டு. பட் நவ் யூ ஹாவ் டு சே பேங்க் லோன். பேங்க் லோனுடைய டேர்ம் ஷீட் நீங்க வாங்கணும். மெயினா வந்து பேங்க் லோனுடைய ப்ராசஸிங் பண்றப்போ தே வில் கிவ் ஒன் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டை வாங்கி இப்போ நீங்க படிக்க வேண்டியிருக்கும். So that you will understand how much is actually guaranteed by partners and how much is the security, what is the security, what is the nature of security, what is the rate of interest, whether it is fixed, fluctuating, drop line OD, அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது வந்து as per AS 22 deferred tax asset liability. அண்ட் இது வந்து கொஞ்சம் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். Normally, we prefer deferred tax liabilities calculation at corporate level. Individual partnership level எல்லாம் வந்து நாங்க வந்து பண்ணதே இல்லை. இப்போ வந்து now it is a new need. இது பேசும்போது எனக்கு ஒரு ஃபன்னியா ஒன்று ஞாபகம் வருது. லைக் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் he is the head accountant of that entity. He asked me, சார் அந்த பேலன்ஸ் ஷீட்ல deferred tax liabilityன்னு ஒன்று போட்டிருக்கீங்க, அது வந்து நாங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுமா, எவ்வளவு பே பண்ணணும், எப்ப பே பண்ணணும், அதுக்கு எதனா இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் இருக்குமா? நான் நிறைய காமிச்சிருக்கீங்க. லைபிலிட்டி நாங்க அது பே பண்ணவே இல்லையே, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் போட்டிருக்கீங்க, அது நான் வந்து
பே பண்ணிட்டேன், எப்படியும் வந்து அது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் சலானோட அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இந்த டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன சார் அப்படின்னு கேட்டாரு. ஸோ அந்த deferred tax liability, deferred tax asset is arising out of timing difference. AS22ல ஒரு கான்செப்ட் இருக்கு, டைமிங் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த டைமிங் டிஃபரன்ஸ்னால வரக்கூடிய டாக்ஸ் டிஃபரன்ஸ், புக்ஸ்ல ஒரு டாக்ஸ், அப்புறமா வந்து இன்கம் டாக்ஸ்ல ஒரு டாக்ஸ் அப்படின்ட்டு வந்து போடுவோம். ஸோ இது வந்து எப்படி வரும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கார்பரேட் டாக்ஸ் ரேட் and the method adopted for accounting differ on, like depreciation as per books of account we will follow, say SLM Income Companies Act, WDV as per Income Tax Act mandate in vechukkonga. So you will have difference, but it can be effectively nullified also if you follow the same provisions as per Income Tax Act. Income Tax Act la enna provisions சொல்றாங்களோ அதே படி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா mostly deferred tax asset liability varad individual partnership. But on the other hand, let's say you are following a different depreciation method for books and income tax purpose, then you have to go under deferred tax liability and as asset computation. Idu illama there are certain special situations. Let's say na vandu ஒரு டொனேஷன் பண்றேன், அது வந்து எனக்கு அலௌடு. இப்ப எல்லாம் இந்த ஃபேமஸ் 80GGC பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்குறேன், அதை நான் கிளைம் பண்றேன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி டொனேஷன் பண்றேன், அது எனக்கு அலௌடுன்னு சொல்லிட்டு நான் கிளைம் பண்ணும்போது அந்த டாக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து தேர் குட் பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன் டைம், இன்வெஸ்ட்மெண்ட் தட் குட் பி அலௌட் இன் இன்கம் டாக்ஸ் ஒன் டைம், பட் இன் புக்ஸ் இட் இஸ் கேரி ஃபார்வர்ட். எக்ஸாம்பிள், ஸோ உங்களுக்கு 80 IAC செக்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 80 IACல வந்து ப்ராஃபிட் வந்து அவங்க தே ஆர் அலோவிங் 3 இயர்ஸ்க்கு அலோவ் பண்ணிட்டு மேட் கேரி ஃபார்வர்ட் இஸ் அலௌடு. அந்த மாதிரி வந்து அஃப்கோர்ஸ் 80 IAC இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், HUFs and all. இட்ஸ் எக்ஸாம்பிள் ஐ தாட் ஆஃப். பட் எனி அதர் ப்ரொவிஷன்ஸ் லைக் லெட்ஸ் சே 35AC முன்னாடி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. ஸோ நீங்க வந்து ரிசர்ச் பண்றீங்க, அதனால அதுக்கு வந்து நீங்க பண்ற செலவு எல்லாமே முதல்லயே நாங்க அலோவ் பண்ணிடுவோம். ஈவன் தோ புக்ஸ்ல நீங்க கேபிட்டலைஸா பண்ணி அதை அடுத்த வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் போட்டு வந்தாலும் நாங்க வந்து 100%, 125%, 150%, 200% அலோவ் பண்ணுவோம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹேட் a different provision. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல you will have deferred tax assets liability which is applicable and you have to basically mention. So நீங்க இங்கேயும் கவனிச்சிருந்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஒரு காலம், ஷார்ட் டேர்முக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பனிங்ல, அப்புறமா டியூரிங் தி இயர், க்ளோசிங். Now other current, 1 minute, let me check enter. இதுக்கு எதுனா இருக்கான்னு. Balance sheet we'll discuss and then we'll come back to P&L. Other long-term liabilities, advances from customers which is payable beyond 1 year. அது இல்லாம வேற எதனா others இருந்தா you have to specify, please specify. And provision for employee benefits, gratuity, leave and cash. நார்மலி இதெல்லாம் இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க unless and until the business size is a bit higher, like 50 employees or more. அப்படின்னு வரும்போது AS15 உடைய பேரா 19 அப்ளை ஆகும், பேரா 20 அப்ளை ஆகும். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, you have to mandatorily do actuarial valuation அப்படின்னு வந்து as per AS15 it is applicable. So gratuity, leave encashmentக்குலாம் ஈவன் தோ அவங்க சொல்லுவாங்க 5 இயர்ஸ் கழிச்சு தானே பே பண்ணோம், இப்பவே நான் ஏன் ப்ரொவைட் பண்ணணும்னா, you have to estimate the liability and then provide for gratuity அப்படின்ட்டு வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அந்த ப்ரொவிஷன்லாம் வந்து when it is applicable, அப்ளை ஆகும்போது மாத்திரம் இந்த ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் வரும். இது வந்து அனதர் திங். நார்மலி ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸை போட்டு அப்புறமா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம இண்டிவிஜுவல்
partnership formula. Now you have to specify separately other provisions, மேபி வாரண்டி ப்ரொவிஷனாக இருக்கலாம், சேல்ஸ் ரிட்டர்ன், வேற எதனா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் போடப்போம். அண்ட் இங்கே தான் மேஜர் சேஞ்ச். ட்ரேட் பேயபிள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லையும் இருக்கு, ட்ரேட் பேயபிள்ஸ்லையும் இருக்கு. யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை ஹூ இஸ் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கம்பெனிஸ்ல பொறுத்த வரைக்கும் 43BH அப்படின்ட்டு ஒரு டிசலவன்ஸ் இருக்கு. 43BHல வந்து எம்எஸ்எம்இக்கு ஆன் டைம் பே பண்ணல, அது வந்து பியாண்ட் கிரெடிட் பீரியட் போயிடுச்சு, ஆர் இஃப் தேர் இஸ் நோ கிரெடிட் பீரியட் பியாண்ட் த அலௌட் கிரெடிட் பீரியட் அண்டர் MSMED Act 2006 சப்ஜெக்ட் டு அப்ளிகபிலிட்டி, அந்த மாதிரி ட்ரேடர் இல்லாம இருக்கும்போது, அந்த மாதிரி வந்து இஃப் யூ ஹாவ் அன் அவுட்ஸ்டாண்டிங் அது வந்து டிசலோ பண்ண. There is also one requirement to file MSME1 form, MSME1 for companies. அந்த இது மூலமா வந்து கம்பெனிஸ் மஸ்ட் மேண்டேட்டரிலி ரிப்போர்ட் எந்த MSMEக்கு அவங்க இன்னும் பே பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்ம் MSME1 43BH காரலேட் பண்ணுவோம், அங்க மென்ஷன் பண்ணதுக்குள்ள எங்க டிசலோ ஆயிடுச்சா அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஃபார்ம் MSME1ல உங்களுக்கு இல்லைனாலும் you have to mandatorily now show this bifurcation of trade payables and also trade receivables. It will be similar thing. I will show you that. Due to MSME, due to other than MSME அப்படின்னு வந்து நம்ம காமிக்கணும். Now இங்க நீங்க பார்க்கலாம், ஒருவேளை நான் MSMEக்கு நான் வந்து டயத்துக்கு பே பண்ணல, பிரின்சிபல் காம்பனன்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் எவ்வளோ, Section 16 of the MSMED Act, Section 16 to 23, I suggest you all read. இது வந்து ரொம்ப சின்ன ஆக்ட் தான், பட் இந்த செக்ஷன்ஸ்லாம் நீங்க படிக்கும்போது you will understand the power of this MSME Act and how you yourself as a consultant or as MSME business can go and claim the due receivable. ஏன் இது ஒரு பவர்ஃபுல் செக்ஷன்? First, MSMEs are those businesses which cannot have any clout over large entities. Oppression and mismanagement அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு சாப்டர் நான் வந்து நடத்துவேன் லால. அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மெஜாரிட்டி cannot suppress the minority. திருவள்ளுவர் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, எளியாரை வலியார் வாட்டினால் வலியாரை தெய்வம் வாட்டும். அதாவது there is a weaker section and there is also somebody who is stronger. You are given a stronger position so that you can support the weaker, but if you take advantage of the weaker, then the stronger will be punished by somebody above them, that is God அப்படின்ற மாதிரி சொல்றது. So if you do not pay MSME on time, being a large entity, the government is going to penalize you by making you pay 3 times RBI interest. RBI உடைய அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது you have to see ஆன்லைன்ல பார்த்துக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் into 3 times, RBI prescribed interest rate into 3 times they have to pay to the MSME in addition to paying the principal component. So this simply means that MSMEs have a large clout and they can ask corporate entities. Earlier MSMEs had one more avenue, now it is closed. So அதுல வந்து IBC, Insolvency Bankruptcy Provision, IBC, Insolvency and Bankruptcy Code. So அதுல IB governed அந்த provisions படி, எனக்கு காசு கொடுக்கல அதனால இந்த கம்பெனி திவாலு, கம்பெனி இழுத்து மூடுங்க, அவங்களோட சொத்தெல்லாம் வித்துருங்க, என்னுடைய காசு கொடுக்க வைங்கன்னு சொல்லிட்டு எவ்ரிபடி கிளைம் 5 லட்சம் 10 லட்சத்துக்குலாம் போட வச்சாங்க. ஸோ அப்போ வந்து பெரிய கம்பெனி லிஸ்டட் கம்பெனி ஒரு 5 லட்சம் கொடுக்காம இருப்பாங்க, அதுக்கான்னு சொல்லிட்டு கம்பெனியை மூடணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணதுனால 1 crore அப்படின்ட்டு லிமிட்டை மாத்தினதுனால வந்து ஃபைனான்சியல் கிரெடிட்டார்ஸ் கேன் ஆஸ்க், ஆப்ரேஷனல் கிரெடிட்டார்ஸ்க்கு இந்த லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆயிடுச்சு,
எம்எஸ்எம்இஸ்க்கு கொஞ்சம் பவர் குறைஞ்சது. பட் தென் இமேஜின் ஒரு கம்பெனி இஸ் ரிப்போர்ட்டிங் எம்எஸ்எம்இ 1ல, யூ கேன் கோ அண்ட் பை தட் கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் எம்சிஏ வெப்சைட். அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வாங்கினா எம்எஸ்எம்இ 1 ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுல இது மென்ஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஷெட்யூல்ஸ் டிஸ்க்ளோஷர்ஸ்ல இது மென்ஷன் ஆயிருக்கும். இதுவே இஸ் a valid ground in a case that you can prefer against them in MSME Facilitation Council. There is a separate court for MSME disputes, payment disputes. MSME FC அப்படின்ட்டு வெப்சைட் இருக்கு. MSME சமாதான் ஸ்கீம் அப்படின்ட்டு நீங்க போய் பார்க்கலாம். ஸோ அதுல வந்து இப்ப பண்றதுக்கு வந்து ஈவன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் மேலேயும் இண்டிவிஜுவல்ஸ் மேலேயும் now we can take action provided we get access to these kind of financials. அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் when they are mandated to provide this, obviously இது நடக்கும். But eventually I have seen that most companies are quite lagging in identifying who is the MSME, and they will usually send out one large scale mailer to all MSME, all creditors, asking them, are you an MSME? If you are an MSME, please send us. Some of them will reply, some of them will not reply, and those who reply are MSMEs. அவங்களுக்கு வந்து you have to pay on time, and that is why even in our invoices, நாங்க இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணும்போது நாங்களுமே வந்து எல்லா இடத்துலயுமே எங்க உத்தியம் ஆதார் நம்பரை மென்ஷன் பண்ணி we are an MSME under MSMED Act with உத்தியம் ஆதார் நம்பர் so and so நம்பரை மென்ஷன் பண்ணி we will send, so that the MSMEs can be safeguarded அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இப்போ வந்து இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. There are certain software out there which can actually help you in identifying who are these MSMEs அப்படின்னு சொல்லிட்டு. And here once again நான் சொன்ன மாதிரி current maturities of financial lease obligations, interest accrued, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். GST payable, TDS payable, other payable. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி gross block, additions, deductions or adjustments in the previous year, and then additions or deductions in the current year, and opening balance, closing balance. Similarly, depreciation ko opening adhe same format. This is with respect to tangible assets இந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறமா வந்து intangible assets. In fact உங்களுக்கு புரியாது அப்படின்றத வந்து இங்க வந்து பார்த்து பிராக்கெட்ல போட்டிருக்காங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் இன்டேஞ்சபிள் அசெட்ஸ் பிராக்கெட்ல ஓன்ட் அசெட்ஸ். ஸோ உங்க அசெட்டை தான் நாங்க இப்படி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி சொல்றாங்க. அது இல்லாம இது தனி கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், சேம் ஓப்பனிங் பேலன்ஸ், அடிஷன்ஸ், லெஸ் கேபிட்டலைஸ். சிமிலர்லி இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட், திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு அது பேர் என்ன உங்களுடைய AS 29, அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐ திங்க் வெதர் இங்க இருக்கா தெரியல, லெட் மீ கம் பேக். இங்க இல்ல, பட் நான் டிஸ்கஸ் பண்றேன் இதை பத்தி. ஏன்னா லைபிலிட்டி முடியும் போது நான் டிஸ்கஸ் பண்ண வந்தேன். contingent liabilities. What do you mean by contingent liabilities? Which may or may not be paid. இந்த இடத்துல வந்து புக்ஸ்ல நம்ம என்ன காமிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் தான் நம்ம லைபிலிட்டி. ஆனா இல்ல, there could be future liabilities. Example, the partnership firm has entered into a contract and that contract is not fulfilled, and if you do not fulfill the terms of the contract, there is a penalty applicable in that particular contract. So அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த பெனால்டி அப்ளை ஆகுது அப்படின்னா கீழே வந்து கான்டிஞ்சன்ட் லைபிலிட்டில நாங்க இப்ப பண்ணல, பட் மேபி முடிச்சிருவோம், சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா அந்த பெனால்டி வராது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கேஸ், இன்கம் டாக்ஸ்லயோ ஜிஎஸ்டிலயோ நீங்க வந்து litigation prefer பண்ணிருக்கலாம். some notice would have been issued. நீங்க அதை அப்பீல் போகவே இல்லைன்னா straight away it is liability. You are accepting now. அதுலயே வந்து there could be ரெண்டு part. ஆர்டர்ல I have accepted this I am preferring appeal. Accepted part you have to consider it as liability. Where you are going on an appeal,
you have to say it's a contingent liability, and also you have to give them certain probability. ஒருவேளை ஜெயிக்கலாம், இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி அதெல்லாம் கேட்குறாங்க இந்த வாட்டி. Similarly, let's also look at the opposite side, contingent assets. நான் ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் போட்டிருக்கேன், கம்பெனில இந்த ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் உள்ள ஒரு பொருள் திருடு போயிருக்கு, இல்லைன்னா வந்து சம் ஃபயர் வந்திருக்கு, இதை நாங்க இன்சூரன்ஸ் கிளைம் போட்டிருக்கோம், அவங்க அப்ரூவ் பண்ணா எங்களுக்கு இவ்வளவு கிளைம் வர வாய்ப்பு இருக்கு. மே ஆர் மே நாட் கம், மே ஆர் மே நாட் பி பேயபிள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு certainty இல்லாம uncertainty வரும்போது we have to say இதை வந்து நீங்க வந்து you should be showing it as part of contingent liability, contingent assets. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்திருக்கவே மாட்டோம். This was never a requirement, but it is now made a new requirement. இது வந்து புதுதா வந்திருக்கு. இந்த மாதிரி டீடைல்டா பிரேக்கப் வேணும். நீங்க வேற எதனா என்டிட்டியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த என்டிட்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, லெட்ஸ் சே பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், வேற எந்த என்டிட்டியா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் மட்டும் தனியா கொடுக்கணும்ன்றாங்க. அண்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது there is also impairment of assets. ஸோ அந்த impairment of assets அப்படின்ற கான்செப்ட் படி இந்த அசெட் உண்மையாவே இவ்வளவு வேல்யூ இருக்குமா அப்படின்னு பார்த்து, இஃப் இட் இஸ் நாட் வர்த், இனிஷியலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணப்போ யூ வுட் ஹவ் சீன் த பிக் பிஸ்னஸ், நல்லா பண்ணணும்னு நம்பி இறங்கிருக்கலாம், பட் அது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணன்றப்ப யூ ஹேவ் டு ப்ரொவைட் ஃபார் டிமினிஷன் இன் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சிமிலர்லி உங்களுடைய மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல பிரிச்சு கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்றது, அதுக்கப்புறமா அதர் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அஃப்கோர்ஸ் திஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, மேபி இட் குட் பி ரேட், ஏன்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் செப்பரேட்டா இருக்கும். ஸோ இது வந்து கோட்டட் அன்கோட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோட்டட் அப்படின்றது என்னன்னா லிஸ்டட், அன்கோட்டட் அப்படின்றது வந்து அன்லிஸ்டட். இப்போ ஒரு சிலருக்கு வந்து கொஸ்டின் வரும், கோட்டட்ல எப்படி நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அதர் என்டிட்டிஸ் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் வந்து வருமா அப்படின்னா, எஸ் பாசிபிள். இஃப் இட் இஸ் a SME entity which has gone for an IPO, SME IPO போயிருந்தாங்கன்னா அவங்களை இங்க போடுற மாதிரி வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து யூ ஹாவ் டு கிளாசிஃபை தெம் based on the market value at the end of the year. இது வரைக்கும் வந்து நீங்க மார்க்கெட் வேல்யூ பத்தி wouldn't have worried at all, but AS13 says, AS13ல என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டோடைய வேல்யூ என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டிமினிஷன் இன் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணணும். லெட்ஸ் சே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோடைய இன்வெஸ்ட் பண்ணப்ப வேல்யூ வந்து லெட்ஸ் சே 100 crore. Now it is only 80 crore. So 20 crore value minus ஆயிருக்கு, you have to reduce and show. You have to provide it in books. On the other hand, 100 crore has become 120 crore. அப்படின்றப்போ, even though it has gone up to 120, you will not recognize that extra 20 crore because of conservatism concept. Unrealized gains will not be recognized. At the same time, unrealized losses, if it is probable, we will recognize it அப்படின்றது. ஸோ இதுதான் எவ்வளோ ஷேரு, யார் யார் இன்வெஸ்ட் பண்ணி, யார் யார் அவங்களுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் கரண்ட். மேலே நம்ம பார்த்தது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், நான் கரண்ட் அண்ட் கரண்ட், இது வரைக்கும் எல்லாமே பேசினது கரண்ட், நான் கரண்ட். இது வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், புக் வேல்யூ அப்படின்னு கொடுக்கணும். அது பத்தான்னு சொல்லிட்டு கீழே மார்க்கெட் வேல்யூ கொடுக்கணும். எதுக்கு இந்த மார்க்கெட் வேல்யூ கொடுக்குறோம்? ஒருவேளை நம்ம வந்து லாஸ் ரெக்கக்னைஸ் பண்ணலாம், இங்க மாட்டிடும். ஸோ அதனால இந்த மார்க்கெட் வேல்யூ கேட்டு வாங்குறாங்க. அண்ட் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் லைக் கன்சிடர்ட் குட், டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் அட்வான்சஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லயும் இந்த வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கு.
லெஸ் ப்ரொவிஷன் போடுறதுக்காக இந்த டவுட்ஃபுல்னு நம்ம என்ன வேல்யூ போடுறோமோ அது அப்படியே லெஸ் ப்ரொவிஷனா போட்டுருணும். எதெல்லாம் வந்து கன்சிடர்ட் குட்டோ அதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ண தேவையில்ல. அதுக்கு தான் இந்த பேசிக் செக்ரிகேஷன். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு பார்ட்னர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் பார்ட்னர்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அட்வான்ஸ் டேக்ஸு, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதெல்லாம். ஜிஎஸ்டி இன்புட் எவ்வளோ இருக்கு, செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் எவ்வளோ இருக்கு, டிடிஎஸ் ரிசீவபிள் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் வித் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இதுதான் லோன்ஸ்னால இது அன்செக்யூர்டு. முன்னாடி நம்ம பார்த்தது செக்யூர்டு, இப்போ பார்க்கறது அன்செக்யூர்டு. அதர் நான் கரண்ட் அசெட்ஸ்னு போட்டு பேசிக்கா உங்களுடைய ஃபினான்ஷியல் இஸ் நவ் குவைட் எக்ஸ்பேண்டட். அண்ட் இந்த இன்வென்ட்ரியோடைய டெஃபினிஷன் நான் பிஎன்எல் வரும்போது நான் பார்ப்பேன். ஸோ அப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ரைட் நோ ஐம் ஸ்கிப்பிங் இட். ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் segregation of outstanding for a period less than 6 months, outstanding for a period exceeding 6 months. Luckily, Schedule 3 requirement like less than 6 months, 1 year, 1 to 3 year, 3 years plus அந்த மாதிரி requirement வந்து இதுல கேட்கல. less than 6 months எவ்வளோப்பா, more than 6 months எவ்வளோ, அவ்வளோதான் கேட்குறாங்க. அதுக்குள்ளேயே வந்து செக்யூர்டா அன்செக்யூர்டா, அப்படியே செக்யூர்டுனா இஸ் இட் கன்சிடர்ட் குட்டா நாட் கன்சிடர்ட் குட், டவுட்ஃபுல். ஸோ இது ரெண்டும் கன்சிடர்ட் குட், இது டவுட்ஃபுல். டவுட்ஃபுல்னா ஸ்ட்ரெயிட் அவே லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் ரிசீவபிள்ஸ். இது வந்து உங்களோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அன்பில்ட் ரிசீவபிள்ஸ். கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸும் இருக்கலாம், ரெவன்யூ ஒர்க் இன் ப்ராக்ரஸும் இருக்கலாம். கேஷ் பேலன்சஸை இப்படி பிரிச்சு கொடுக்கணும். ஆன் கரண்ட் அக்கௌண்ட், கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட், எஃப்டி எவ்வளோ, லெஸ் தென் 3 months எவ்வளோ, செக்ஸ் ஆன் ஹேண்ட் எவ்வளோ, கேஷ் ஆன் ஹேண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா யூ ஹேவ் டு ஷோ. சிமிலர்லி பேங்க் டெபாசிட்ஸ், அதர் பேங்க் பேலன்சஸ்ல பேங்க் டெபாசிட்ஸ் விச் ஆர் இயர்மார்க்ட் பேங்க் டெபாசிட்ஸ் லைக் மார்ஜின் மணி, டெபாசிட் அண்டர் லீக், இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு ஷோ செப்பரேட்லி. இது இல்லாம அதர் கரண்ட் அசெட், வேற எதுலையுமே கவர் ஆகாத ஹெட். ஸோ இது வந்து இருக்கு. இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி மாதிரி இதுக்கு அடுத்து நம்ம கண்டின்ஜென்ட் அசெட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். கண்டின்ஜென்ட் அசெட் வந்து இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு P&L account. Let me check if I have something to discuss. So let me also share this. ஒரு லைன் தான், but I think I will share and come back. ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட்டோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம். அது இல்லாம இப்போ நம்ம வந்து போறது வந்து P&L ஸ்டேட்மெண்ட்டோடைய கோர் சேஞ்சஸ். ஸோ இதுல வந்து ரெவென்யூ, அதர் இன்கம்லாம் வந்து பிரிச்சிருக்காங்க. They've also made several requirement which is exactly ditto of Schedule 3, like ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்லயே வந்து ப்ராஃபிட் பிஃபோர் ரெமுனரேஷன் ஒரு லைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து புதுசா வந்து நானும் பார்க்குறேன் ப்ராஃபிட் பிஃபோர் ரெமுனரேஷன் அப்படின்னு. அண்ட் எக்ஸ்பென்சஸ்ல வந்து நேச்சர் படி சிலது கேட்டகரைஸ் பண்ணோம். அது என்னென்ன ஹெட்ன்றதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் எதெல்லாம் வந்து 1% ஆஃப் டர்ன் ஓவர் தாண்டுதோ இல்லை 1 lakh தாண்டுதோ அதையும் தனியாக காமிக்கணும். ஸோ ஒரு சில செட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் யூ ஹேவ் டு கிளப் அண்ட் ஷோ அண்டர் த expected head as per the guidance note. In addition to that நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் 1 lakhக்கு மேலேயோ இல்ல டர்ன் ஓவர் உடைய 1% தாண்டுதோ அதெல்லாம் வந்து நம்ம தனியா காமிக்க போறோம். So let me come back to the financials.
ஸோ இது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதர் இன்கம்லயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது நான் டிஸ்கஸ் பண்றேன். பிளஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸும் அதோடைய கரஸ்பாண்டிங் இன்வென்ட்ரியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எம்ப்ளாயியும் வந்து பார்ட்னர் ரெமுனரேஷன் தனியாக காமிக்கணும். அதெல்லாம் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒவ்வொன்றா நம்ம போயிடுவோம். அண்ட் ஐ வாண்ட் யூ டு சி த ஃபினான்ஷியல் ஃபார்மேட். ஸோ நீங்க டி ஃபார்மேட்ல இருந்து நவ் யூ பிகம் a schedule format. So this is income side, this is expense side, and look at the expense side. வெறும் 5 ஐட்டம் தான். வழக்கமா எவ்வளவு ஐட்டம் நம்ம லைன் ஐட்டமா போட்டுட்டே ஒரு எக்ஸ்பென்ஸ், இந்த எக்ஸ்பென்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் போடுவோம். இப்ப வந்து எப்படி கொடுக்கணும்? 5 ஐட்டம் தான். எல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ்ல போட்டணும். இது இந்த 4த்துல கவர் ஆகிறது போக பேலன்ஸ் எல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ்ல வரும்போது ஆடிட் எக்ஸ்பென்சஸ், அக்கௌண்டிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி ஃபைலிங் ஃபீ எல்லாம் இதுக்குள்ளதான் வரும். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ள போறோம். இந்த மாதிரி புதுசா வந்து உங்களுக்கு நீங்க பாப்பீங்க. இது உங்களுக்கு புதுசா இருக்கும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் பிஃபோர் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் அண்ட் டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஷெட்யூல் 3 ஃபார்மேட். அண்ட் இதுல வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன். இது மூணுத்தையும் நம்ம தனித்தனியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது இல்லாம எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல இதை கொடுத்துட்டு அதுல இருந்து இதை கழிக்கிறது, அப்புறம் இதை கழிக்கிறது, அப்புறம் ரெமுனரேஷன் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராஃபிட், அதுக்கப்புறமா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், அப்புறமா கரண்ட் டாக்ஸ், அப்புறம் ஷார்ட் ப்ரொவிஷன் ஆஃப் டாக்ஸ் ரிலேட்டிங் டு earlier years, டெஃபர்ட் டாக்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. அது போக வர்றது வந்து உங்களுடைய பேட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதையிலே வந்து திஸ் இஸ் கால்ட் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ். டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் தனியா போட்டு நெட்டா அதோடைய டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் போட்டு டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன், கண்டினியூங் ஆப்ரேஷன், இது ரெண்டுத்தையும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர். ஸோ டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் யூ ஹேவ் டு ட்ராக் செப்பரேட்லி. Now let's look at this format. One by one I will discuss. Exceptional item, extraordinary item, AS4, AS5 இது நீங்க வந்து படிக்கணும். AS4, AS5 படிச்சா என்ன சார் சொல்றாங்கன்னா, எதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது ரெகுலரா, ஆனா இட்ஸ் a rare thing. இந்த வருஷம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஃபயர் நடந்திருக்கு. அந்த ஃபயர்னால ஐ ஹாவ் சிக்னிஃபிகண்ட் லாஸ். ஸோ அந்த சிக்னிஃபிகண்ட் லாஸ் வந்து ஐ ஹாவ் டு ஷோ under exceptional items or extraordinary items depending upon the case. And there are also several other situations where you have to classify exceptional, extraordinary அப்படின்ட்டு வரும். My suggestion is that இந்த exceptional, extraordinaryன்றது வந்து don't confuse as of now. இப்போ இந்த exceptional, extraordinary is not that relevant. இப்போ in case you are able to do all this அப்படின்னா for பார்ட்னர்ஷிப் இண்டிவிஜுவல் லெவல் இதுவே போறோம். ஏன்னா இதுக்கு மேல நான் பேசுனா அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ஷெட்யூல்ஸ் அண்ட் தென் டிஸ்கஸ். First head of your P&L, which is revenue from operations. You have to segregate sale of products and sale of service என்ன அப்படின்னு பிரிக்கணும். And wherever there is a society, association, they will not get product service income. They will simply collect maintenance fee. அந்த மாதிரி grants, donation they will receive. அதை வந்து தனியா காமிக்கிறோம். அது இல்லாம அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ. ஸோ இது இல்லாம வேற எதனா ஆப்ரேட்டிங் ரெவன்யூ. வை இந்த மாதிரி அதர் ஆப்ரேட்டிங் ரெவன்யூனா அதர் இன்கம்லாம் இங்க வந்துடும். லைக் இன்ட்ரெஸ்ட் இன்கம், எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட். ஐ ஹவ் இன்வெஸ்டட் இன் மியூச்சுவல் ஃபண்ட், தே ஆர் கிவிங் சம் டிவிடெண்ட், ஸ்டாக்ல டிவிடெண்ட் தராங்க, அதெல்லாம் இங்க வந்துடும். நெட் கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் மோஸ்ட்லி ஃபார் MSME unless and until they fall in level 1 category. இந்த என்டிட்டிஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் தே ஷுட் நோ நான் ஆப்ரேட்டிங்ல வர இன்கம் என்ன, ஆப்ரேட்டிங்ல வர இன்கம் என்னன்ட்டு. ஸோ அதை வந்து இப்போ வந்து செக்ரிகேட் பண்றாங்க. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் தேவையா? வெதர் இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், மேபி ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோரா இருக்கலாம், அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்றது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். பட் த திங் இஸ்
if your auditor is signing it, he will question it. So wherever signing is involved, you cannot escape this. So in the இடத்துல cost of goods sold, we have multiple categorization. உங்ககிட்ட இப்ப வந்து நீங்க வந்து இந்த புது கேட்டகரைசேஷன் கொண்டு வரணும். உங்க கிளைண்ட் கிட்ட இருந்தும் நீங்க வாங்கணும். இப்ப நீங்க தான் அக்கௌண்டன்டா இருந்தா நீங்களும் இதை வந்து ரெடி பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம், ஓப்பனிங் என்ன, பர்ச்சேசஸ் என்ன, க்ளோசிங் என்ன. சிமிலர்லி பேக்கிங் மெட்டீரியல் கன்சியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங், பர்ச்சேசஸ், லெஸ் இன்வென்ட்ரி. சிமிலர்லி அதர் மெட்டீரியல்ஸ், இன்வென்ட்ரி, ஓப்பனிங், பர்ச்சேசஸ், லெஸ் இன்வென்ட்ரி, க்ளோசிங். இந்த மாதிரி வந்து புதுசா வந்து உங்களுக்கு வந்து வருது. இது வந்து ஒரு காலத்துல நாங்கெல்லாம் வந்து ஸ்டோர்ஸ் கன்சியூமபிள்ஸ் எல்லாம் வந்து அக்கௌண்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் when I used to start my career, அப்பா வந்து ஸ்டோர் கன்சியூமபிள்ல போடு, இதெல்லாம் ஸ்டோர் கன்சியூமபிள்ல போடுன்னு சொல்லி அந்த என்ட்ரி போட்டு எனக்கு ஞாபகம். nowadays I don't see that kind of segregation. இன்வென்ட்ரி மொத்தமா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட், ஸோ யூ ஹாவ் டு டூ இட். பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், சில பேர் வந்து தே ஆர் நாட் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் அட் ஆல், தே ஆர் ஒன்லி இன் ஸ்டாக் இன் ட்ரேட். அவங்கள பொறுத்த வரைக்கும் பர்ச்சேசஸ் தான் வரும். அதுக்கப்புறமா ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங், க்ளோசிங் இங்க தனித்தனியா போடுறோம். ஸோ அதோடைய டிக்ரீஸ் இங்க A பிளஸ் B பிளஸ் சின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி A பிளஸ் B இதுக்குள்ள நீங்க வந்து மைனஸ் பண்ணி போடணும். இந்த வந்து ஓப்பனிங், க்ளோசிங் நீங்க மைனஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா இது பண்ணா ஃபைன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிட்டாங்க, இந்த ஃபார்மேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்க்ளூடட் இன் கைடன்ஸ் நோட். இதை நாங்கள் எக்ஸல் ஃபார்மேட்ல ஃபார் ஈஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்குறோம். மற்றபடி ஃபார்மேட் ஆஸ் prescribed in guidance note and relevant accounting standard should be only referred. அதை தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள எதனா தப்பு இருந்தா நீங்க வந்து இதுதான் நான் அவங்க கொடுத்த ஃபார்மேட்டை தானே போட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அதுக்காக இந்த ஃபார்மேட்டே அங்க வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க. அதுல இருக்கிறது தான் ஒரிஜினல், இது டூப்ளிகேட் அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல வந்து முன்னாடி எல்லாம் பார்ட்னர் ரெமுனரேஷன் தனியா காமிக்க இதுக்குள்ளலாம் போட்டிருந்தோம். இப்ப அதெல்லாம் பிரிச்சு அங்க வர்றதுனால இது ஆக்சுவல் எம்ப்ளாயியோடைய சேலரி, வேஜஸ், அப்புறம் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், நம்ம எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறமா கிராச்சுவிட்டி எக்ஸ்பென்ஸ், ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி பிரிச்சு காமிப்போம். ஃபினான்ஸ் காஸ்ட்டும் பேங்க் லோன் ஃபினான்ஸ் காஸ்ட், ஃபினான்ஸ் லீஸ் காஸ்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த இடத்துல ஒரு லைன், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் மெம்பர் கேபிட்டல் அப்படின்ட்டு வந்து இந்த இடத்துல சொல்றோம். இதே தான் உங்களுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டோடைய நோட்ஸ்ல வந்து யூ வில் see here இன்ட்ரெஸ்ட் ஃபார் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வருது. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், மெம்பர் கேபிட்டல்னு சொல்றோம். ஸோ நீங்க வந்து கிராஸ் வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும்போது இதுதான் அதுன்ட்டு நீங்க மேட்ச் பண்ணணும். இங்க ஒரு நம்பர், அங்க ஒரு நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா தவறாயிடும். நீங்க பேலன்ஸ் ஷீட்ல எப்படி க்ளோசிங் ஸ்டாக்கும் உங்களுடைய P&L அக்கௌண்ட், ட்ரேடிங் P&L அக்கௌண்ட்ல இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கும் மேட்ச் ஆகிருக்கணுமோ அந்த மாதிரி இதுவும் அதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதர் பாரோயிங் காஸ்ட் எதுனா இருந்தா. அப்புறம் ஃபாரெக்ஸ், இந்த ஃபாரெக்ஸ் அப்படின்றது வந்து AS 11 படி நீங்க பண்ணணும். பர்டிகுலர்லி when there is a closing balance pending. எக்ஸாம்பிள், எனக்கு அக்கவுண்டிங் AR இருக்கு, அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் இருக்கு, AP இருக்கு, அக்கவுண்ட்ஸ் பேயபிள் இருக்கு. இது ரெண்டுத்துலயுமே வந்து ஃபாரின் டெட்டாஸ், ஃபாரின் கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க. ஆர் ஐ ஹவ் டேக்கன் அ லோன் ஃப்ரம் அப்ராட், ஐ ஹாவ் டு ரீபே. ஸோ ஃபாரின் லோன் பெண்டிங் இருக்கு அப்படின்ற பட்சத்துல க்ளோசிங் வேல்யூஸ் இன் டாலர்ஸோ, இன் என்னோ, யூரோஸோ, வாட் எவர் இஸ் த கரன்சி என்னன்னு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு இருக்கிற ரேட் 31st மார்ச் என்ன ரேட்டும் அந்த ரேட்டு have to adjust the closing balance to reflect that closing rate. And there are also exceptions to this as per AS 11, which is totally outside scope of this session. But base minimum you should understand, debtors-o, creditors-o இல்ல loan-o இருக்கு. Some pending balance ஃபாரின்ல இருந்து வரணும், ஃபாரினுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல அதுல வந்து definitely forex loss or gain இருக்கும், which I have to consider here.
டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், tangible intangible தனித்தனியா கொடுக்கணும். நான் இது சொன்னேன் இல்லையா, certain expenses you must mandatorily provide it. ஸோ இது எல்லாமே நீங்க மேண்டேட்டரிலி வந்து கொண்டு வந்துட போறீங்க. இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எல்லாமே கொண்டு வர போறீங்க. சிமிலர்லி எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறீங்க. ஃபினான்ஸ் காஸ்ட் கொண்டு வர போறீங்க. அது இல்லாம இந்த அதர் எக்ஸ்பென்சஸ், இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து உங்களுடைய லெஜர் ஹெட்ஸ் எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய லெஜர் ஹெட்டே எப்படி இருக்குன்னா அப்படியே அழகா ITR 3ல உங்க பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு ITR 5க்குள்ள போடுற மாதிரி அந்த இண்டிவிஜுவலுக்கா பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கா அந்த ITRல என்ன ஹெட் இருக்கோ அந்த சிமிலர் ஹெட்டே மெயின்டைன் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. ஸோ நீங்க இருக்க திட்ட அப்படியே அங்க போட்டுடலான்ட்டு. ஸோ நவ் யூ ஹாவ் டு ஆல்சோ ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் பிரேக்அப். இப்போ வந்து லெட்ஸ் சே யூ ஹாவ் மல்டிபிள் லெஜர்ஸ்னா யூ ஹாவ் டு கம்பைன் அண்ட் கிவ். இப்போ ரெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. ரெண்ட் வந்து யூ குட் டேக் ரெண்ட் ஒரு பர்டிகுலர் அப்ளையன்ஸ், யூ குட் ரெண்ட் அ பிளேஸ். ஆக மொத்தம் ரெண்ட் தான், எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்ட் காமிக்கணும். இதுக்கு முன்னாடி ரெண்ட் பெய்டு ஃபார் திஸ் பர்பஸ் தட் பர்பஸ் தனித்தனியா கொடுத்துருப்பீங்க. நவ் யூ ஹேவ் டு கிவ் இட் ஹியர். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ ஹாவ் டு ஆல்சோ கன்சிடர் 1% ஆஃப் டர்ன் ஓவர் ஆர் 1 lakh. அந்த கேட்டகரிலையும் பார்த்து whichever is higher, obviously whichever is higher பார்த்து you have to consider turnover அந்த மெட்டீரியல் ஐட்டம்ஸ். அது பேசிக்கா அந்த மெட்டீரியாலிட்டி கான்செப்டுக்காக தான் அது போடுறோம். அந்த மெட்டீரியல் ஐட்டம்ஸை இங்க டிஸ்க்ளோஸ் பண்ணோம். சார் திடீர்னு அது மெட்டீரியல் ஐட்டம்னு சொல்லிட்டீங்களே என்ன சார் அது அப்படின்னா, அதுவும் டெக்னிக்கல் டேர்ம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல. எதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம், அது பார்த்தா என்னோட டெசிஷன் மாறும், மை எக்கனாமிக் டெசிஷன் குட் சேஞ்ச் அப்படின்றதெல்லாம் வந்து மெட்டீரியல் ஐட்டம்னு சொல்லுவோம். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது தான் இந்த டர்ன் ஓவர் 1%, 1 lakh அப்படின்ற ஒரு மெத்தடு. பட் அதர்வைஸ் ஐ ஃபீல் இஃப் யூ ஹாவ் சம்திங் really material, even though it is not part of that, my suggestion would be include it here and then basically file it. So I think I have actually short up the time. So I would like to end my discussion here and open for questions. சார் எஸ் சார், கொஸ்டின் ஆன்சர் போலாமா சார்? போலாம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப நிறைய விஷயம் சொல்றீங்க. திருப்பியும் ரீகேப் பண்ண போல இருக்கு. ஃபார்மட்ஸ் எல்லாம் மாத்தணும். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன இருக்கு, பேலன்ஸ் ஷீட், P&L, 4 விதமான கேஷ் ஃப்ளோ, அது எந்த லெவலுக்கு வரும், நிறைய விஷயம் லெவல்ல வந்து பல விதமான லெவல் சொல்றீங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பேரிட்டிவ் ஃபிகர் கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு கன்சாலிடேட் பண்றதுக்கே திருப்பியும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கு. ஒன்னொன்னுக்கும் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 41 ஃபார்மட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு P&L-க்கு, ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு, ஷெடியூலுக்கு, பிக்சட் அசெட்டுக்கு, பார்ட்னருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க. சப்ளையர்ல இந்த 43B இம்பாக்ட் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. கரண்ட்னா என்ன, நான் கரண்ட்னா என்ன, 12 மாசத்துக்குள்ள இருந்தா கரண்ட், 12 மாசத்துக்கு மேல இருந்தா நான் கரண்ட். ஃபார்மட்ஸ் ஃபுல்லா வந்து வெர்டிகல் வந்து ஃபார்மட்ஸ் தான் வந்திருக்கு. ஷெட்யூல்டு 3 அந்த ஃபார்மட்ஸ் தான் வந்து கையாளுறோம். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. இது திருப்பியும் இந்த ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் பார்த்தா இன்னும் நல்லா வந்து மென்மேலும் உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓவர் டு கொஸ்டின் ஆன்சர் சார். தேங்க்யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ சார்.